ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்கள் பார்க்க போறது ஆல்ரெடி இந்த ஃபிஃப்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் அப்படின்றத பொறுத்த மட்டும் நாங்கள் இந்த ஃபீல்ட் ஒர்க் சென்டர்ல நடந்த இந்த எக்ஸாம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஆல்ரெடி இந்த எக்ஸாம் பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சேம் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்க போற லிங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான எக்ஸாம் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த 25 கேள்வி மட்டுமே நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோ செஷன் மட்டும். இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் 26வது கேள்வி பார்க்க போறோம். இந்த 26வது கேள்வி வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்ற ஒரு மொடியூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுல எங்களுக்கு ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸை பற்றி ஒரு சின்ன கேள்வி மாதிரி கேட்டிருக்கிறோம். ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து செயல்சார் தேவைப்பாடுகள். உண்மையில செயல்சார் தேவைப்பாடுகள் அப்படின்றது கட்டாயம் ஒரு முறைமையால் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைப்பாடுகள். செயல் சாரா தேவைப்பாடுகள் அப்படின்றது ஒரு முறைமையால மேலதிகமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு. மேலதிகமான தேவைப்பாடுன்னு சொல்லிக்கலாம். இப்ப நாங்கள் அதை ஒரு வரையறைகளாக கருதலாம். மொபைல் போன் சொல்லிக்கலாம். உண்மையில நாங்கள் கோல் கதைக்கிறது அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட் சொல்லியும், இதே நாங்கள் ஒரு வாரண்டி வந்து 3 வருஷம் இருக்க வேண்டும்ன்றதும், அடுத்தது அந்த போன் ரெட் கலர் அல்லது பிளாக் கலர் இன்டர்ஃபேஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்றதும், அது வந்து உண்மையில ஒரு நான் ஃபங்க்ஷனல் செயல்சார் இருக்கு. கட்டாயமானதெல்லாம் செயல்சார், மேலதிகமானதெல்லாம் செயல்சார் சொல்லி ரெண்டு டைப்பா நாங்கள் இந்த ரிக்யூர்மெண்ட்ஸை டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை நாங்கள் ஃபர்ஸ்டா ரீட் பண்ணிட்டு வருவோம். எது ஒரு செயல்சார் தேவைப்பாடு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ எப்பவுமே ஒரு முறைவழி, அதாவது வணிக முறைவழியை தாமதப்படுத்தாமல் வேலை செய்யும் அளவுக்கு முறைமை வேகமாக வேலை செய்தல். இந்த வேகம் அப்படின்ற வேர்ட் வருமா இருந்தா அது வந்து ஒரு செயல் சாரா தேவைப்பாடா நாங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்ன ரீசன் என்று சொன்னால், அது முறைமை வந்து வேலை செய்ய வேணும் என்றது வந்து உண்மையிலே ஒரு செயல் சார். இதே வேகமா வேலை செய்ய வேணும் அப்படின்றது செயல் சாரா. இல்ல ஸ்பீடா முறைமா வேலை செய்ய வேணும்ன்றது எங்களுக்கு அடிப்படை இல்லை. அது நாங்கள் அடிப்படை அற்ற ஒரு மேலதிகமான ஒரு செயற்பாடாத்தான் கருதும். முறைமை நொடியில் 1000 பரிவர்த்தனைகளுக்கு பதிலளித்தல். இந்த 1000ன்றது ஒரு வேகம் சம்பந்தமான ஒரு விஷயம். அதாவது எண்கள், இலக்கங்கள் சம்பந்தப்படுற விடைகள் பெரும்பாலும் செயல் சாரா தேவைப்பாடுகளாக கருதப்படலாம். அப்ப இந்த இடத்துல வேற வேகத்தை பற்றி தான் கதைக்கிறேன். ஒரு நொடியில 1000 பரிவர்த்தனைகளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், அந்த வேகம் இருக்கும். அதுவும் ஒரு செயல் சாரா தேவைப்பாடு. முறைமையின் பயனர் இடைமுகம் இன்டர்ஃபேஸ் எந்த குழப்பமும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் செயற்பட எளிதாக இருத்தல். இந்த ஈஸியா இருக்க வேணும். முதல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தாக்கா பிறகு அந்த ஈஸினஸ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு மேலதிகமான தேவைப்பாடு. இந்த எளிதாக இருத்தல், இலகுவாக இருத்தல், வேகமாக இருத்தல் எல்லாமே உண்மையில ஒரு மேலதிக தேவைப்பாட கருது. கொள்வனவின் இறுதியில் வணிக கூடை ஷாப்பிங் கார்ட் யூஸ் பண்ணி மொத்த பெறுமதியை வழங்குதல். உண்மையில நீங்க ஆன்லைன்ல ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா நிறைய பொருட்களை ஒரே தடவையில வாங்குறதுக்கு உதவி செய்யற ஒரு ஆப்ஷனுக்கு பேர் வந்து ஷாப்பிங் கார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷாப்பிங் கார்ட் என்ன செய்யும் சொன்னால் மொத்த பெறுமதியை கணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப இது ஒரு முறைமைக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்தீங்கன்னா அந்த முறைமையின் அடிப்படையான தேவைப்பாடா இருக்கு. இந்த இடத்துல இந்த ஷாப்பிங் கார்டு இருக்க வேணும்ன்றது ஒரு செயல்சார் தேவைப்பாடு. அடுத்த விஷயம், முறைமை வந்து 24 தர ஏடு. அதாவது வந்து எந்த நேரம் கிடைக்கக்கூடியவாறு இருத்தல். இயக்கங்கள் எண்கள் வருது அப்படி என்றைக்குள்ள நாங்க கண்டுபிடிச்சிரோம் இது ஒரு செயல்சாரா தேவைப்பாடு. So correct answer for the 26th question is fourth answer. ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோட எண்ட்லையும் இந்த கேள்வி நாங்க பார்த்திருப்போம்.
பட் இந்த இடத்துலயும் நான் இந்த கொஸ்டின் வந்து செய்து கொண்டு வரேன். இதுலயே ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் இந்த சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்ற வீடியோவை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃபைன். தென் 27வது கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணிட்டு வர போறோம். இந்த 27வது கேள்வி வந்து உண்மையில எல்லா மாடல்ஸ் எங்கள்கிட்ட இருக்க போற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல்ஸை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் மூவ் பண்ணிட்டு போகிறோம். உண்மையில நாங்கள் இந்த கேள்வி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா விதமான டெவலப்மெண்ட் மாடல்ஸை பற்றியும் தெரிஞ்சிருக்க வேணும். ஒன்று வந்து வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர்ஃபால் மாடல். இந்த வாட்டர்ஃபால் மாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையில இது வந்து ஒரு மெதுவான அபிவிருத்தி மாதிரியத்துக்கு பொருத்தமானது. இங்கு பயனர் தேவைப்பாடுகள் முன்கூட்டியதாகவே வரையறுக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அடுத்தது ஒரு படிமுறையின் நிறைவின் பின்னர் தான் அடுத்த படிமுறைக்கு செல்லலாம். நாங்கள் யூஸ் பண்ற மாடல்லையே ஒரு மெதுவான மாதிரியம், ஒரு பாரம்பரிய மாதிரியம், நேர்கோட்டு அடிப்படையிலான ஒரு முறைமை விருத்தி மாதிரியம். இது வாட்டர்ஃபால் மாடல். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாடலுக்கும் என்று சொல்லி சில சிறப்பியல்புகள் இருக்கு. இதுல கேட்டது நீர்வீழ்ச்சி மாதிரியம் பற்றி உண்மையற்றதான் கேட்டது. சோ இங்க நாங்கள் ஒன்றொண்டா ரீட் பண்ணி கொண்டு வருவோம். தெளிவற்ற தேவைகளை கொண்ட செயற்றிட்டங்களுக்கு இது மிகவும் பொருத்தமானது. இப்ப தெளிவற்ற தேவைகள் இருக்குமாக இருந்தால் இங்க நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தெளிவற்ற தேவைப்பாடுகள் எங்கள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் முதலாவது ஸ்டெப்பே பிழைச்சிடும். வாட்டர்ஃபால் மாடல் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஒரு தெளிவான தேவைப்பாடு ஒன்றை கொண்டிருக்க வேணும். இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், பிழையான ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்ப ஏ என்ற கூற்று பிழை. அப்ப இதுல உண்மையற்றது என்று கேட்கல. உண்மையில ஏ என்ற கூற்று வந்து உண்மையற்றது. ஏ என்றது பெறணும். உண்மையில இந்த சிஎம்டிஎம் என்றது பிழைச்சிட்டு. அடுத்தது பார்த்தோம்னா மென்பொருள் விருத்தியின் போது வாடிக்கையாளர்கள் தமது பின்னூட்டல்களை வழங்க அனுமதிக்கின்றனர். வாடிக்கையாளர்கள்ட ஃபீட்பேக் இருக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் அவுட்புட்டை கொடுத்து 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 ஃபீட்பேக் எடுத்து கொண்டிருக்கணும். உண்மையில அதெல்லாம் அனுமதிக்காது. எப்ப முறைமை விருத்தி முடியுதோ அப்பதான் அந்த வாடிக்கையாளர் அந்த சாஃப்ட்வேரை பார்க்கலாம். அது மட்டும் அவருக்கு எந்த ஒரு அனுமதியுமே இல்லை. அப்ப பி என்றதும் வந்து ஒரு உண்மையற்றது. இது மென்பொருள் விருத்தியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அனைத்து முறைவழி செயற்பாடுகளையும் திட்டமிட்டு அட்டவணைப்படுத்துகின்றது. இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். என்ன ரீசன் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறோம்னு சொல்லிக்கல இங்க அதை முன்னதாகவே பிளான் பண்ணி சாஃப்ட்வேரை இப்படித்தான் செய்ய போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஒரு பிளானிங்கின் படிதான் போய் கொண்டிருக்கிறபடியால சி என்றது சரியான. இது தற்போது பிரபலம் இல்லாத பயன்படுத்தப்படாத ஒரு பழைய முறையாகும். உண்மையில இதை வந்து யூஸ் பண்றது இல்லையன்ற மாதிரி சொல்லிக் கொண்டு போயிடும். ஆனா இதுவும் வந்து உண்மையற்ற ஒரு மெதட் தானே. இப்ப யூஸ் பண்றது இல்லை பழைய முறைமை என்று எல்லாம் இதை நாங்க சொல்றது இல்லை. யூஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். பட் பிரபலம் இல்லாத மெதட் சொல்லி கொண்டு போயிடும். பட் இது இப்பவுமே இதை நாங்க யூஸ் பண்றது தான். நிறைய இடங்கள்ல இந்த முறைமை விருத்தி மாதிரியம்ன்றது பயன்பாட்டுல இருக்கிற ஒரு மாதிரியமா தான் இருக்கு. பட் இதை நாங்கள் ஒரு பொருத்தமற்ற ஸ்டேட்மெண்டா எடுக்கலாம். நாங்கள் ஒரு பெரும்பான்மையா முக்கியமான இடங்கள்ல இதை பாவிக்கிறோம் தான். இது ஒரு பாரம்பரிய மாதிரி. அப்ப ஏபிடி என்ற ஆன்சர் வந்து உண்மையில பிழையான ஸ்டேட்மெண்ட்டை கொண்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். உண்மையில வந்து நாங்கள் சி என்றது மட்டும்தான் சரியென்னு எடுக்கலாம். உண்மையற்றது என்று சொல்லிக்கல 4வது தான் இதுக்கு பொருத்தமானதா இருக்கு.
அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது வந்து இந்த 28வது கேள்வி. 28வது கேள்வி பார்த்தோம்னா ஒரு ஈஸியான ஒரு கேள்வி ஒன்றுதான். இதுல இந்த முறைமை விருத்தி மாதிரியங்கள் அப்படின்ற பாடத்துக்கு முதல் நாங்கள் ஒரு எஸ்டிஎல்சி என்ற ஸ்டெப் எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் என்ற மாதிரி நாங்க படிச்சு கொண்டு வருவோம். அதுல சோதனை நுட்பங்கள், சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிக்கொள்ளி நோம்பல சொல்லிக்கொண்டு அந்த ஸ்டெப் பெருமகளுக்கு அதுல 4 விதமான சோதனைகளை பற்றி பார்ப்போம். சிஸ்டம் டெஸ்டிங். ஸோ நான் இந்த பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க தேவைன்னு சொன்னா அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். முதலாவது அலகு சோதனை வரும். ஸோ இங்க இருக்கிற 3 விட ஒயிட்டாயிடும் அலகு சோதனை. தனித்தனியே கூறுகள் சோதிக்கும். பிறகு ஒருங்கிணைந்த சோதனை, குழுக்களாக இணைக்கப்பட்டு முறைமையானது சோதனைக்குட்படுத்தும். பிறகு முறைமை சோதனை, பிறகு ஏற்புடைமை சோதனை. லாஸ்டா தான் ஏற்புடைமை சோதனை வாரபடியால 2வது விடி எங்களுக்கு பொருத்தமான ஒரு விடியாக இருக்கு. சோ 28வது கேள்விக்கு 2வது விடியை நாங்கள் பொருத்தமான ஒரு விடியா இங்க நாங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. 28வதுக்கு 2வது விட வந்து பொருத்தமான ஒரு விடியா இருக்கு. அடுத்த விஷயம் நாங்கள் என்ன செய்ய போறோம், 29வது கேள்விக்கு மூவ் பண்ணி கொண்டு வர போறோம். இதுல வந்து சில கஸ்டம் சாஃப்ட்வேர், சிஓடிஎஸ் இந்த மென்பொருட்களை பற்றி கேட்டுக்கொண்டு வரணும். நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல உங்களுக்கு தேவையான மென்பொருட்கள் தொடர்பான நோட்ஸுகளை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தா பிறகு நீங்க இந்த கேள்விக்கு வருவீங்களா இருந்தா உங்களால சரியான ஒரு விடைக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ தென் இந்த 29வது கேள்வியில ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட மென்பொருட்கள். தனிப்பயனாக்கப்பட்ட மென்பொருள் சொல்லிக்கல எங்கட தேவைக்காக நாங்கள் காசு கொடுத்து எழுதுற சாஃப்ட்வேர். ஆட்டோமேட்டட் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அவுட் சோர்ஸ் இருந்து எடுக்காம எங்களுக்குன்னு மட்டும் தனியே நாங்கள் பே பண்ணி எடுக்கிற சாஃப்ட்வேர். அது பற்றிய பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானவை எது அல்லது அவை குறிப்பிட்ட பயனர்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கான வெற்றி செய்யப்படுகின்றது. இது சரி. அதாவது நாங்கள் மட்டும் யூஸ் பண்ண வேண்டும்ன்றதுக்காக தனிப்பட்ட ரீதியில உருவாக்குறது தான் இந்த மென்பொருள். சந்தையில் கொள்வனவு செய்யும் மென்பொருள்ன்றது எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற மென்பொருள் சிஓடிஎஸ், அதாவது கொமர்ஷியல் ஆஃப் த ஷெல்ஃப் சாஃப்ட்வேர்னு சொல்லிக் கொள்வோம். அதோடு ஒப்பிடும் போது அதன் பெரும்பாலான வசதிகளை பயனர்கள் பயன்படுத்துவர். உண்மையில நடக்கும்னு சொன்னால் நாங்கள் பயன்படுத்தியக்குள்ள அதிகளவான வசதிகளை பயன்படுத்துவோம்ன்றது உண்மையில சரியானவர். நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்தவன் சொன்னோம். அந்த வேர்ட்ல ஜஸ்ட் டைப் பண்றதும் போல்ட், இட்டலிக், அண்டர்லைன், மேக்ஸிமம் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அது போலதான் பாவிக்கிறோம். நாங்க அந்த வேர்ட்ல எவ்வளவு சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நாங்க பாவிக்கவே இல்லை. அவர் சொல்ற சரி, சந்தையில் குழந்தை செய்யற பொருட்களோட ஒப்படைக்கல எங்களுக்குன்ற ஒரு சாஃப்ட்வேர் நாங்கள் எழுதுவோமா இருந்தா 100%, கிட்டத்தட்ட 90-95% நாங்கள் இந்த மென்பொருளை பயன்படுத்துவோம். அப்படி இருக்கிறபடியால உண்மையில இந்த பி ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது அது சந்தையில் கொள்வனவு செய்யக்கூடிய மென்பொருட்களுடன் ஒப்பிடும் போது செலவு குறைந்தது. இது பிழை. நாங்கள் எங்களுக்கான ஒரு சாஃப்ட்வேர் எழுத போறோம்னு சொல்லிக்கல உண்மையில வந்து அந்த செலவு அதிகமானதா தான் இருக்கு. நாங்கள் விலை கூட கொடுத்தான் சாஃப்ட்வேர் எழுதணும், இல்லைன்னா அவங்க எங்களுக்காக டெடிகேட் பண்ணி எழுத மாட்டோம் ஒரு நாள். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏயும் பியும் சரியான ஆன்சர் 2 பேரும். ஃபோர்த் ஆன்சர் தான் இந்த கேள்விக்கான சரியான விடையா இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த 30th கொஸ்டின் 30வது கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணிட்டு வர போறோம். இது சிஸ்டம் தொடர்பான, அதாவது இந்த முறைமைகள் தொடர்பான ஒரு கேள்வி. பட் இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முதல் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது வீடியோ ஆட் பண்ணிருக்கிற அந்த பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களால ஈஸியா இந்த கேள்விக்கான ஆன்சரை ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கேள்வியை ஹைலைட் மாதிரி மேக் பண்ணி கொள்வோம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 30th இந்த 30வது கேள்வியை பற்றி தான் நாங்கள் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம்.
இங்கே எங்களுக்கு சில ஆன்சர்ஸும் தந்திருக்கு. ஒவ்வொரு முறைமைகள் தொடர்பான விளக்கம் அதிന്റെ ஆன்சர் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஏபிசிடி 1 2 3 4 இப்படி எங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க தந்திருக்கிறேன். தென் இந்த 30th கொஸ்டின் நாங்கள் செக் பண்ணுவோமா இருந்தா இங்க எங்களுக்கு சில சிஸ்டம்ஸ் எப்படி டெவலப் பண்றது, அதாவது வந்து ஒரு சிஸ்டம் டைப்ஸை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரணும். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு இந்த சிஸ்டத்தின் டைப்ஸ், அதாவது வந்து என்னென்ன டைப்பான சிஸ்டம்ஸ் எங்களுக்கு ஜெனரல் லைஃப்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. அது பார்க்கறதுக்கு என்ன செய்ய வேண்டி வரும் சொன்னால் நிறைய டைப்பான சிஸ்டம்ஸ். இப்ப டிபிஎஸ் என்ற சிஸ்டம் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். டிபிஎஸ்ன்றது வந்து ஒரு கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் அதன் நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை முகாமிப்பதற்காக பயன்படுத்துகின்ற சிஸ்டமா இருக்கு. அதான் டிபிஎஸ், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம், பரிமாற்ற முறை வழியாக்க முறை. இது நிறுவனத்தின் அன்றாட செயற்பாடுகளை கண்காணிக்கும், நிறுவனத்தின் ஒரு அடிப்படையான ஒரு முறைமையா இருக்கும். நிறுவனத்தின் தாழ்மட்ட ஊழியர்கள் இதை பயன்படுத்துவார்கள். கட்டமைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வினை காணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணாங்க. நீங்க அந்த வீடியோ கோ த்ரூ பண்ணிட்டு வரலாம். அடுத்தது வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்று சொல்றது இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொள்ற ஏஐ. இப்ப ChatGPT எல்லாம் வாய்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் நார்மலா நாங்க ஒரு டவுட் சொன்னாலும் ஆர்கனைஸ் பண்ணி வாய்ஸ்ல கேட்டாலே அது வாய்ஸ்ல சொல்லும். ஸோ அப்படி ஒரு வல்லுனர் முறைமை, அது ஒரு செயற்கை நுண்ணறிவை அடிப்படையா வச்சுக்கொண்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தகுதியான ஒரு முறைமை. சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும். அப்போ ஒரு சி ஸ்டேட்மெண்ட் நாங்க வாசிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தின் தரவு பரிமாற்றங்களை சேகரிக்கும், மாற்றியமைக்கும் மற்றும் மீட்டெடுக்கும் ஒரு தகவல் முறைமையாகும். இம்முறைமை வணிகங்கள் தினசரி செயற்பாடுகள். இந்த தினசரி செயற்பாடுகள் என்றதுக்கு உண்மையில டிபிஎஸ் தான் பொருத்தமான டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். டிபிஎஸ் தான் என்ன செய்யும்னா ஒரு நிறுவனத்தின் அன்றாட செயற்பாடுகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு முறைமையா வேலை செய்யறபடியால ரெண்டாவதுக்கு சி என்றதுதான் சரியான முறை. உண்மையில வந்து இதுவும் ஒரு பிழையான செயற்பாடு, இதுவும் பிழையான செயற்பாடு. அப்ப விடை என்று சொல்லி வரைக்க சரியான விடை என்று சொல்லிக்கல. இந்த தேர்ட் ஒன் ஓகே போல இருக்கு. செகண்டுக்கு சி, ஃபோர்த் ஒன் நாங்க பார்க்கலாம், ஃபிஃப்த் ஒன்னையும் நாங்க கட் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்குகின்ற அறிவினை பயன்படுத்தி தர்க்க ரீதியில் சிந்து வழங்குகின்ற முறை. ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சு அதுவா ஒரு விடி எடுக்கிற மாதிரியான ஒரு முறைமையா இருக்க போது எதுவா இருக்கும் என்று சொன்னால் இந்த முறைமை. சோ இதுக்கு நாங்கள் இந்த ஏ என்ற ஆன்சரை எதுக்கு போடலாம் என்று யோசிப்போமா இருந்தால், முதலாவது இப்ப இந்த முயற்சி வள திட்டமிடல் முறைமைக்கு இதை ரீட் பண்ணி பார்ப்போம். நிறுவனங்கள் தங்கள் வணிக செயற்பாடுகளை நிர்வகிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஒருங்கிணைந்த விநியோக முறைமையாக நிதி, மனித வளம், உற்பத்தி, விநியோக சங்கி. அப்போ ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன துறைகள் இருக்கோ அவ்வளவு துறைகள் சம்பந்தமான திட்டமிடுதல் எல்லா செயற்பாட்டுக்குமே இதுதான் பொறுப்பா இருக்கும். உண்மையில இஆர்பியை நாங்கள் பி ஸ்டேட்மெண்ட் கொண்டு கொள்ளலாம். ஒரு நிறுவனத்தின் முயற்சி வள திட்டமிடல் எல்லா வகையான திட்டமிடலுக்கும் இதை நாங்க பாவிக்கலாம். அப்ப முதலாவதுக்கு பி என்ற சரியான விடையாக இருக்கும். ஸோ ஃபைனலா நாங்கள் தேர்ட் ஆன்சர் தான் சரியான விடை என்ற முடிவுக்கு வரலாம். என்ன ரீசன்? இஆர்பி சிஸ்டம் வந்து ஒரு நிறுவனத்தின் அனைத்து வித திட்டமிடலுக்கும் பயன்படுத்தப்படுது. டிபிஎஸ் தினசரி சேவைகளை அணுகிறதுக்காண்டி பயன்படுத்துது. எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ன்றது ஒரு செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமான ஒரு சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக நாங்க பாவிக்கிற ஒரு முறைமை. ஸோ தேர்ட் ஆன்சர் இதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ தென் 31st களிக்கு நாங்க மூவ் பண்றோம்னு சொல்லிக்கல. இங்க நாங்கள் இஆர் டயக்ராம் சம்பந்தமான டேட்டா பேஸ் அப்படின்ற மொடியூலுக்கு நாங்க மூவ் பண்றோம். ஸோ இதுல இஆர் டயக்ராம் அப்படின்றது நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல உங்களுக்கு இஆர் டயக்ராத்தின் வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இஆர் டயக்ராம் அதோட தொடர்பான எல்லா பிளேலிஸ்ட் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள்
இந்த கேள்விக்கு வருவீங்களா இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். அதுல டயக்ராத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்விக்கு வருவீங்களா இருந்தா உங்களால இந்த கேள்விக்கான ஆன்சரை ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 32வது கேள்வி வந்து எஸ்கியூஎல் அப்படின்ற பாட்டுல வந்து கேட்டிருக்கேன். தென் இந்த 31st இதுல வந்து எம் டு என் துவித தொடர்புடைமை, அதாவது வந்து பலவுக்கு பலவான மெனி டு மெனி என்று சொல்லுவோம். இதை ஜென்ரலா நாங்கள் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஒரு உள்பொருள் தொடர்புடைமை வரிப்படம், அதாவது டயக்ரத்துல தொகுப்பிற்கு படமாக்குவது பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதலாம். நாங்க உண்மையில டயக்ரத்தின் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க ஒருத்தர் பண்ணி பார்க்கலாம். இந்த டயக்ராம் எப்படி ஒர்க் பண்ணும் அல்லது இது எப்படியான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கும் சொன்னால் உண்மையில என்டிட்டி ரிலேஷனல் டயக்ராம் சொல்றது வந்து என்டிட்டிஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், அட்ரிபியூட்ஸ் நிறைய பண்புகள் இருக்கு. அதுல பலவுக்கு பலவான தொடர்பு அப்படின்றது ஒரு குறித்த உள்பொருள் மற்ற உள்பொருளோட நிறைய நேரங்கள்ல தொடர்புல இருக்கும். அதாவது வந்து ஒரு மாணவன் அதே நேரம் பாடம், ஒரு குறிப்பிட்ட மாணவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடங்களை தெரிவு செய்யலாம். அதே நேரம் குறிப்பிட்ட ஒரு பாடமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களால் கல்வி கற்கப்படலாம். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் மெனி டு மெனி என்றதை எடுக்கலாம். அப்ப இதை ரீட் பண்ணி மே என்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு புதிய தொடர்பு உருவாக்கப்பட்டு வெளிநாட்டு சாவிகள், அதாவது வந்து ஃபாரின் கீ செயற்பட உள்பொருட்களின் முதன்மை சாவிகள் புதிய தொடர்புக்கு நகலெடுக்கப்படும். என்ன சொல்ல வர இந்த இடத்துல இந்த 31வதுகள்ல ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல வர சொன்னார், இங்க மெனி டு மெனி வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம்டா புதிய தொடர், புதுசா ஒரு அட்டவணையை உருவாக்கும். உண்மையில நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்ட லிங்க கோத்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வரைக்குள்ள நாங்கள் லாஜிக்கல் ஸ்கீமாக்கு மாத்தைக்குள்ள 3 அட்டவணைகள் கன்சிடர் பண்ண வேண்டி வரும். புதிதாவது அட்டவணை உருவாக்கப்படும். 2 அட்டவணைகள் ஆல்ரெடி இருக்கத்தக்கணுமா, 3வது அட்டவணையை நாங்கள் என்ன செய்வோம்டா கிரியேட் பண்ணுவோம் இந்த இடத்துல நாங்கள். சோ அதைத்தான் சொல்லினோம், புதிய தொடர்பு உருவாக்கப்படுது. அதாவது நியூ ரிலேஷன், ரிலேஷன் என்று சொல்ல வர அட்டவணை, புதிதாக ஒரு அட்டவணை உருவாக்கப்பட்டு அதுக்கு வெளிநாட்டு சாவிகள் வந்து செயற்படுத்தப்படுது என்ற விஷயம் வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இங்க வருவீங்களா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் சரி என்ற ஸ்டேட்மெண்ட் முடிவுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்புடைமையின் பண்புகள் கைவிடப்படும் அப்படி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொண்டு வரீங்க. உண்மையில தொடர்புடைய பண்புகள் ஒன்றுமே கைவிட இயலாது. நாங்கள் எடுக்கிற எல்லா அட்ரிபியூட்ஸையும் கட்டாயம் நாங்கள் டயக்ரத்துல சரி, லாஜிக்கல் ஸ்கீமாவில சரி மென்ஷன் பண்ணியே ஆக வேணும். சோ அப்படி இருக்கைக்குள்ள கைவிடப்படும்ன்றது பிழையான ஸ்டேட். புதிய தொடர்பு உருவாக்கப்பட்டு தொடர்பில் முதன்மை சாவியை உருவாக்க உள்பொருட்களின் முதன்மை சாவிகள் ஒருங்கு சேர்க்கப்படும். இதுவும் சரி, 2 அட்டவணையின் முதன்மை சாவியை சேர்த்து நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு முதன்மை சாவியை உருவாக்கும். அப்ப ஏயும் சியும் என்றது இதுக்கு சரியான வழியா இருக்கும். நீங்கள் இதை இன்னும் 100% விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் டயக்ரத்தின் லாஜிக்கல் ஸ்கீமா அப்படி என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த வீடியோவை நீங்க டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளால போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வருவீங்களா இருந்தா உங்களால சரியான ஒரு டிஃபைன் பண்ணப்பட்ட ஆன்சருக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. சோ 31க்கு நாங்க தேர்ட் ஆன்சர் எடுக்கலாம். அடுத்தது எஸ்கியூஎல் கட்டளைகளில் எது டிடிஎல்ஐ சார்ந்தது? உண்மையில இந்த எஸ்கியூஎல் கட்டளைகள் அப்படின்றத நாங்க வந்து 2 விதமான கன்செப்டுக்கு கொண்டு வரலாம். ஒன்று வந்து டிடிஎல் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து டிஎம்எல் சொல்லுவோம். உண்மையில நான் என்ன செய்திருக்கேன்டா எஸ்கியூஎல்லுக்கான ஒரு பிளேலிஸ்டும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எஸ்கியூஎல்லுக்கான பிளேலிஸ்டையும் ஆட் பண்ணி விடுறேன். நீங்க அந்த கோத்ரூ பண்ணி பார்த்து உண்மையில டிடிஎல் டிஎம்எல்லுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். டிடிஎல்ன்றதுக்கான உதாரணம் வந்து எஸ்கியூஎல்ல இருக்க போற கிரியேட், அதே நேரங்கள்ல ட்ராப் என்று சொல்லி ஒன்று இருக்கு, அதை விட ஆல்டர் என்று சொல்லி ஒன்று இருக்கு, அதை விட ட்ரன்கேட் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இதை விட டிஎம்எல்லுக்கு நாங்க செலக்ட் இருக்கு, அதை விட இன்சர்ட் இருக்கு, அடுத்தது அப்டேட் இருக்கு, அடுத்தது டிலீட் இருக்கு. இதுல செலக்டா இருக்கலாம் அல்லது அப்டேட்டா இருக்கலாம்,
டிஎம்எல் என்ற கேட்டகரிக்கு போய் கிராண்ட் ரிவோக் எல்லாமே டிசிஎல் என்ற கேட்டகரிக்கு போய் அதாவது வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் என்று நாங்க சொல்லுவோம். இதெல்லாம் அடுத்த கேட்டகரிக்கு போய் உண்மையா நாங்க அட்வான்ஸ் இதை பற்றி சொல்றது இல்லை, பட் தெரிஞ்சிருக்கணும் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பட் கிரியேட்ன்றது உண்மையிலே ஒரு டிடிஎல் சார்ந்த ஒரு குவேரியா இருக்கும். ஸோ 32வது கேள்விக்கு நாங்கள் முதலாவது ஆன்சரை சரியான ஆன்சரா எடுக்கலாம். தென் அடுத்த விஷயம் நாங்க வர போறோம் 33வது கேள்விக்கு நாங்கள் இங்க வரப்போறோம். 33வது கேள்வி வந்து ஃபாரின் கீ சம்பந்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த 33வது கேள்வியில நாங்கள் ஃபாரின் கீ அப்படின்றது ஏற்கனவே ஒரு அட்டவணையில இருக்கிற ஒரு புலம் இன்னொரு அட்டவணையில காணப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல அது முதன்மை சாவியா தனித்துவமா அடையாளப்படுத்தினது இன்னொரு அட்டவணையில அது வந்து ஒரு சாதாரண புலமா இருக்குமா இருந்தா அதுதான் உண்மையில அந்நிய சாவி. இப்படி எல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த பிளேலிஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல விளங்கப்படுத்தி பார்க்கலாம். சோ அந்நிய சாவி என்பது ஒரு தொடர்பில் உள்ள பண்பு கூறுகளின் தொகுப்பாகும். இது மற்றொரு தொடர்பின் முதன்மை சாவிக்கு ஒத்திருக்கின்றது. இப்படி சொல்லிக்கொண்டு வரீங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிற வேறு ஒன்றில இருந்துதான் இது முதன்மை சாவியை ஒத்திருக்கின்றது. அங்க இருந்து எடுத்திருக்கோம் என்ற சரியான 33ல ஏ ஸ்டேட்மெண்ட் நாங்க சரியானபடியாக கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு தொடர்பில் உள்ள தரவை மற்றொரு தொடர்பில் உள்ள தரவுடன் தர்க்க ரீதியாக இணைப்பதற்கு அந்நிய சாவி பயன்படுத்தப்படுகின்றதும் சரி. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அட்டவணைகளை இணைப்பதற்காக அல்லது தொடர்புபடுத்துவதற்காகத்தான் உண்மையில நாங்கள் இந்த அந்நிய சாவி என்ற கன்செப்ட் அதே பாவிக்கும். ஒரு அந்நிய சாவி பண்பு கூறு அது தொடர்புடைய முதன்மை சாவி பண்புகளின் அதே பெயரை கொண்டிருக்க வேண்டும். இப்போ ஒரு அட்டவணையில நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி என்று இருக்கிறத அடுத்த அட்டவணையில இண்டெக்ஸ் நம்பர் என்று பாவிக்கிறதால எந்த ஒரு வித்தியாசம் வர போறது இல்லை. சேம் கன்செப்ட். அதுக்காக அதே நியமத்தான் பாவிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. ஏயும் பியும் மாத்திரம்தான் இந்த இடத்துல சரியான ஸ்டேட்மெண்ட்டை நாங்க எடுக்கலாம் என்றபடியால 2வது விட தான் பொருத்தமா இருக்கு 33வது. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல் அந்த இஆர் டயக்ராம் சம்பந்தமான எஸ்கியூஎல் சம்பந்தமான எல்லா வீடியோவும் பார்த்தா பிறகு இந்த கேள்விக்கு நீங்க மூவ் பண்ணுவீங்களா இருந்தா உங்களால சரியான ஒரு விடைக்கு வரக்கூடிய மாதிரி. தென் இந்த 34வது கேள்வி இது வந்து ஒரு லொஜிக்கல் ஸ்கீமா பற்றி கேட்டுக்கொண்டு போயிடும். அதுக்கு பிறகு தொடர்ந்து வர கேள்வியே வருது. ஸோ இவ்வளவு கேள்வியுமே நாங்கள் இங்க பார்த்திருந்தோம். டேட்டா பேஸ் சம்பந்தமா கடைசியா வந்த கேள்வி மட்டும் பார்த்தது. ஸோ அடுத்த வீடியோ செஷன்ல நாங்கள் இது தொடர்பான அடுத்தடுத்த கான்செப்டை பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இன்னொரு புது கன்செப்டோட நாங்கள் அடுத்த வீடியோ செஷன்ல மீட் பண்ணிக்கொள்வோம். டிஸ்கிரிப்ஷன்ல இன்றைக்கு பார்த்த இந்த வீடியோன்ற எல்லா டிஸ்கிரிப்ஷனுக்கான கைடன்ஸ் லிங்குமே இருக்கு. நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இன்னொரு புது வீடியோல மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.